இன்று தவக்காலத்தின் 33ஆம் நாள். இன்றைய தவ முயற்சி பொதுநலம் நாடுவோம். இறை வார்த்தை: தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. யோவான் 15:13. நண்பர்களாக நம்மை கருதிய இயேசு நமக்காக உயிரை கொடுத்தார். அவர் அளவுக்கு நம்மால் முடியாதுப்பா என்று சொல்லி அவரை ஆண்டவராக்கி வைத்து விட்டோம். பொது நலம் கருதி தனக்கான சலுகைகளை, நாம் பெற நினைக்கும் பலன்களை, பெயரை, உடல் உழைப்பை, ஏன் உயிரை கூட தருபவர்களை நாம் ஆட் ஒன் அவுட்டாகவே பார்க்கின்றோம். அது அப்படி அல்ல நண்பர்களே. நாமும் இயேசுவை போல, அவரது சீடர்களைப் போல பொது நலம் நோக்கும் மனம் பெற வேண்டும். கமாலியேலின் மதிப்புமிக்க சீடர், செல்வாக்கு மிகுந்த யூதர் புனித பவுல், எனக்கு வறுமையிலும் வளமையிலும் வாழ தெரியும், வயிறார உண்ணவும் பட்டினி கிடக்கவும் தெரியும் என்கிறார். அவருக்கு ஏன் பட்டினி, ஏன் வறுமை? பொது நலத்திற்காக தன்னலம் துறந்த அந்த புறவினத்தாருக்கான அப்போஸ்தலர் கொரிந்தியருக்கு எழுதிய திருமடலில் இவ்வாறு சொல்கிறார்: எவரும் தன்னலம் நாடக்கூடாது, மாறாக பிறர் நலமே நாட வேண்டும். அவரே நன்மை செய்வதும் பகிர்ந்து வாழ்வதுமே பொதுநலம், அதுவே கடவுளுக்கு உகந்த பலி என எபிரேயரில் விளக்குகிறார். இவ்வுலகின் மக்களைப் போல நாமும் சுயநலமாய் இருந்து விடுவதில் பயன் என்ன? கிறிஸ்துவை போல அல்லாவிட்டாலும் கிறிஸ்து விரும்புவதைப் போல பொதுநலம் கருதும் மனமும் அதற்கேற்ற செயலும் வேண்டுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, தன்னலம் துறந்து தன்னையே தந்த உம் அன்பு இதயத்தைப் போல என் இதயத்தையும் பொதுநலம் விரும்பும் இதயமாக மாற்றும் அப்பா.